ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த செக்மெண்ட் எவ்ரி வீக்கும் போடலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செக்மெண்ட் வந்து எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த ஃபேவரட் செக்மெண்ட் சொல்லுவேன் என்னோடய சேனலில். ரீஇன்ட்ரடியூசிங் சனிக்கிழமை சினிமா கதைகள். ஸோ ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும், ஏன்னா ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நான் இந்த செக்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ இருக்கிற புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த செக்மெண்ட் தெரிலன்னா நான் இப்போ சொல்கிறேன். சனிக்கிழமை சினிமா கதைகள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மூவி அப்டேட்ஸ் இல்லைன்னா ஃபிலிம் டாக்னு வச்சுக்கலாம். அதாவது ஃபிலிமில் சினிமாவில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது எதுவாக வேணால் இருக்கலாம், மூவி அப்டேட்ஸ், சினிமா பற்றின எந்த விஷயமா இருக்கலாம். இந்த ட்ரைலர் லான்ச், ஆடியோ லான்ச்சு, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸு, சாங்ஸ் ரிலீஸு, மூவி ரிலீஸுன்னு இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம இந்த செக்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜனவரி பிப்ரவரி அந்த டைமில் வந்து இந்த செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். சில வீடியோஸ் போட்டேன், பட் அதுக்கப்புறமா வந்து இந்த செக்மெண்ட் நான் அப்படியே விட்டுட்டேன், சம் ரீசன்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த 2024 டிசம்பரில் இருக்கும். ஸோ இப்போ நான் திருப்பி இந்த சனிக்கிழமை சினிமா கதைகள் என்ற எபிசோடை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் டு மை ஆடியன்ஸ். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ நடிகர் அல்லு அர்ஜுன் அவரை வந்து தெலங்கானா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க நேற்று டிசம்பர் 13 ஏன்னா டிசம்பர் 4 வந்து புஷ்பா படத்துடைய பிரீமியர் ஷோஸ் வந்து தெலங்கானா, ஆந்திர பிரதேஷ் 2 ஸ்டேட்லையுமே வந்து ரிலீஸ் பண்ணாங்க படத்தை, பிரீமியர் ஷோஸு. ஸோ அப்படி தெலங்கானாவில் ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் தியேட்டர், சந்தியா தியேட்டர். ஸோ அந்த தியேட்டருக்கு அல்லு அர்ஜுன் அவங்க வந்து படம் பார்க்க போனாங்க ஆடியன்ஸோட. ஸோ அப்படி போகும்போது ஓவர் க்ரௌட் ஆகி அந்த க்ரௌடில் ஒரு லேடியை வந்து இழந்துட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சின்ன பையனுக்கு வந்து சரியான அடி. இந்த பையன் வந்து ஹாஸ்பிட்டல் சேர்க்கப்பட்டது. அண்ட் அதை தெரிஞ்சுக்கிட்ட அல்லு அர்ஜுன் அவருடைய சோஷியல் மீடியாஸில் வந்து வீடியோ போட்டு அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஒரு மெசேஜ்மே கொடுத்தாரு. அதாவது இந்த மாதிரி நடந்தது எனக்கு தெரியாது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, என்னால் நடந்தா சாரி. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேமிலிக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் வந்து பண்ணுறேன். அதாவது அந்த ஃபேமிலி பர்சன்ஸ்க்கு 25 lakhs அமௌண்ட்டு தரேன்னுட்டு, அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு படிப்பு விஷயமா எந்த ஒரு ஹெல்ப் வேணுனாலும் பண்ணுறேன்னு சொன்னார். ஸோ ஒரு டெத் ஆயிடுச்சு அந்த ஒரு க்ரௌடில். எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஒரு உயிரானது திரும்பி வராது. பட் அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி முன் போனார். ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு 8-9 days இருக்கும். பட் நேற்று வந்து, அதாவது டிசம்பர் 13 மத்தியானமாக தெலங்கானா போலீஸ் எல்லாமே வந்து அல்லு அர்ஜுன் வீட்டில் போய் அவரை என்கொயரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அண்ட் அரெஸ்ட் பண்ணி என்கொயரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ கூட்டிகிட்டு போன கொஞ்ச நேரத்துலேயே அவருக்கு வந்து கோர்ட்டில் கேஸ் நடக்குது, இந்த ஒரு இஷ்யூ. அண்ட் சாயங்காலத்துக்கெல்லாம் அவர் வந்து 14 days ரிமாண்ட் பண்ணணும் ஜெயிலான்னுட்டு உடனே வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க தெலங்கானா கவர்மெண்ட், பர்டிகுலராக ஒரு கோர்ட். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவரும் வந்து ஜெயிலுக்கு போயிடுவார்னு நினச்சாங்க எல்லாருமே சேர்ந்து. பட் எப்படியோ பேசி தெலங்கானா ஹைகோர்ட் வந்து அவருக்கு பெயில் அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ இங்கே ஒரு விஷயம் வந்து நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஒரு டெத் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து முக்கியமான காரணம் ஓவர் க்ரௌட். ஸோ அந்த மாதிரி க்ரௌடு வருவாங்கன்னுட்டு யாருமே எதிர்பார்க்கல. அண்ட் முக்கியமாக வந்து அவ்வளோ க்ரௌடு இருக்கிறப்போ அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது 2 பேர் தான். ஒன்று போலீஸ், இன்னொன்று வந்து அந்த தியேட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டருக்கு ஒரு பெரிய மார்க் வந்து வந்துச்சு. ஸோ அந்த தியேட்டருக்கு டெத் ஆயிடுச்சுன்னுட்டு. அண்ட் அதே மாதிரி ஒரு ஹீரோ ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்தால் கண்டிப்பாக கூட்டம் கூடுவாங்க.
அண்ட் அதுக்குன்ட்டு பப்ளிக் பிளேஸ்லேயே எந்த ஒரு செலிப்ரிட்டி வரக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு கரெக்டாக இருக்கும்னு தெரியல. ஏன்னா எவ்வளோதான் ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக இருந்தாலும் அவங்களுக்கும் சில விஷயங்கள் இருக்கும்ல. ஸோ சினிமா தேட்டரில் வந்து படம் பார்க்கணும் ஆடியன்ஸோட அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் அவர் வந்தார். பட் அது ஒரு ஆக்சிடெண்ட்லாம் நடந்த ஒரு விஷயந்தான். பட் ஆக்சிடெண்ட்டாக நடந்தாலும் பிளான் பண்ணியிருந்தாலும் அங்கே ஒரு உயிர் வந்து போச்சு. ஸோ அது யாரால திருப்பி கொண்டு வர முடியாது. எனக்கு தெரிஞ்சு இன்னத்துக்கெல்லாம் அல்லு அர்ஜுனுக்கு பெயில் கிடச்சிச்சு. நேற்றே பெயில் கிடச்சிச்சு. இன்னத்துக்கே வந்து அவர் வந்துட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இஷ்யூ பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. அண்டு ரெண்டாவது வந்து ஜிவி பிரகாஷோடைய அடுத்த மூவி வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த படத்தோடைய டைட்டில் வந்து மென்டல் மனதில். இந்த படத்துக்கு இசை ஜிவி பிரகாஷ்குமார் தான். அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது செல்வராகவன் எனக்கு பிடிச்ச ஒரு டைரக்டர். ஸோ அவர் நெக்ஸ்ட்டு ஃபிலிம் வந்து ஜிவி பிரகாஷ் கூடன்றது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஃபிலிம். வெயிட் பண்ணலாம். ஒரு தரமான சம்பவமாக இது இருக்கும்னுட்டு. நெக்ஸ்ட்டு வந்து சூர்யா 45 அந்த படத்தில் த்ரிஷா வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ண போகிறதா மூவி டீம் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு ஆர்ஜே பாலாஜி வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி சூர்யா 45 உடைய சினிமாட்டோகிராஃபராக ஜிகே விஷ்ணு அப்படின்றவர் வந்து மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து அட்லியோட நிறையா படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு. மெர்சல், ஜவான், பிகில் அன்னிட்டு. ஸோ இவருடைய ஒர்க்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம். சூர்யா 45 ஒரு தரமான சம்பவமாக இருக்கும்னுட்டு. அண்ட் அதே மாதிரி சூர்யா 45 உடைய இனிஷியலாக மியூசிக் டைரக்டர் வந்து ஏஆர் ரஹ்மான் சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் சில விஷயங்கள்னால ஏஆர் ரஹ்மான் படத்தை விட்டு வெளியே போயிட்டார். இப்போது இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வந்து சாய் அப்படின்றவர். ஸோ இவர் வந்து கட்சி சேர அண்டு இந்த மாதிரி பாட்டுங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இவருடைய ஒர்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து தி கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற படத்துடைய டீசர் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து மெயின் லீடாக ரஷ்மிகா மந்தனா பண்ணுறாங்க. ஸோ டீசர் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த டீசர் மாதிரி இந்த படமும் சூப்பராக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ரீசெண்டாக வந்து சூதுகவும் 2 படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ நைட் தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஃப்ரைடே. ஸோ எத்தனை பேர் இந்த படம் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதனால் நான் இன்னும் பார்க்கல. மேபி இந்த படம் எங்கள் ஊரில் ரிலீஸ் ஆகாமல் போகலாம். ரிலீஸ் ஆச்சுன்னா பார்க்க ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா ஓடிடியில் வந்தாலும் நான் வந்து பார்த்துட்டு ரிவ்யூ வந்து போடுறேன். அண்ட் இந்த வீக்கில் வந்து ஒரு அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அது யார் கிட்டேன்னா அஜித் குமார் கிட்டேருந்து. ஸோ அந்த ப்ரெஸ் ரிலீஸ் என்னென்னா நிறைய பப்ளிக் பிளேஸ்லேயும் இல்லைனா சில இடங்கள்லையும் சில பேர் வந்து முக்கியமாக அஜித் அவருடைய ஃபேன்ஸ் வந்து கடவுளே அஜித்தே அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கத்திட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து என்னடா எப்போ பார்த்தா கத்திட்டே இருக்காங்க அப்படின்ற விஷயம் தோணும். ஸோ அதனால் அஜித் குமார் அவர் வந்து அவர் சைட்லேருந்து அவங்க ஃபேன்ஸ்க்கு ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுருக்காரு. என்னென்னா இனிமேல் கடவுளே அஜித்தே அப்படின்ற ஒரு விஷயத்த எங்கேயுமே பேசாதீங்க, எங்கேயுமே பாடாதீங்க. ஸோ அப்படி பாடுறதுனால எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருமே இனிமேல் அனிமே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி அஜித் குமார் தலை அப்படின்ற ஒரு நிக் நேமை தூக்கிட்டு என்னை தலைன்னுட்டு யாரோ கூப்பிடாதீங்க, கூப்பிட்டா அஜித் கூப்பிடுங்க, இல்லை அஜித் குமார் இல்லை ஏகே அப்படின்னு கூப்பிடுங்கன்னு சில வருஷத்துக்கு முன்னாடி ஃபேன்ஸ்க்கு வந்து இவர் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சார். ஸோ சில வருஷத்துக்கு அப்புறம் இப்போது கடவுளே அஜித்தே அப்படின்ற வேர்டு வந்து எங்கே யூஸ் பண்ணாதீங்க, அப்படி என்னை பேர் சொல்லி கூப்பிடுங்க, இல்லைனா அஜித்னு கூப்பிடுங்க, இல்லை ஏகேன்னு கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் ஏதாச்சும் தெளிவுபடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சியான் விக்ரம் அவருடைய ஆக்டிங்கில் வர வீர தீர சூரன் பார்ட் 2 படத்துடைய டீசர் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஒரு சூப்பரான டீசர்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி. ஏன்னா ஒரு சியான் விக்ரமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்க்கலாம் இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமையான்ட்டு. அண்டு ரீசெண்டாக வந்து அவருடைய தங்கலான் படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ எத்தனை பேர் அந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் தங்கலான் படத்துடைய ரிவ்யூ இருக்கும். ஸோ அதை பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பர் ஸ்டார் பர்த்டேக்கு
கூலி பாட்டுலேருந்து ஒரு சிங்கிள் ட்ராக்கோடைய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக அவருடைய டான்ஸ் அண்ட் ஸ்டைல் வந்து மாறவே இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஃபுல் சாங். ஸோ ஒரு பயங்கரமான சம்பவமாக இருக்குது கூலி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருடைய பர்த்டே அன்னைக்கு தளபதி படம் ரீரிலீஸ் ஆச்சு. ஸோ எத்தனை பேர் வந்து அந்த படத்தை ரீரிலீஸில் போய் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நான் ட்ரை பண்ணேன், பட் என்னால் வந்து அந்த படத்தை பார்க்க முடியல. ஸோ தளபதி படத்தோடைய ஸ்பெஷல் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன், தலைவர் ரஜினிகாந்தோடைய பர்த்டே ஸ்பெஷலாக. ஸோ மை ஆல்பம் கலெக்ஷன் ஆஃப் தளபதி. ஸோ பார்க்காதவங்க கீழே நான் வந்து லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட் நான் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செக்மெண்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். தெலுங்கில் ரிலீஸ் ஆன புஷ்பா 2 படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் விஷயம் வந்தோன்னா, இந்த படம் ஆல் டைம் ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் 1000 crores என்ற ஒரு ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியா சினிமா பொறுத்த வரைக்கும் நிறைய படங்கள் 1000 கோடி அடிச்சிருக்கு. பட் இந்த புஷ்பா 2 வந்து த ஃபாஸ்டஸ்ட் 100 crores-ன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 8 days இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், புஷ்பா 2 படம் பார்த்தீங்களான்ட்டு. இந்த படம் 1000 கோடி அடிச்சிச்சு இல்லையா? ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்துங்க. ஸோ ஹீரோயின் கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சு. ஸோ கோவாவில் அவங்களுடைய லாங் பாய் ஃப்ரெண்டை தான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணாங்க, ஆண்டனி அன்னிட்டு. ஸோ அவங்களுக்கு நம்மளோட சேனல் சார்பாக ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ தெலுங்கில் பாலகிருஷ்ணா அப்படின்ற ஒரு ஆக்டர் இருக்கார், பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவருடைய அக்கண்டா படத்துடைய செகண்ட் பார்ட் வந்து நெக்ஸ்ட் இயர் September 25 ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய டைரக்டர் வந்து போயப்பாட்டி ஸ்ரீனு. அண்ட் இந்த மந்த் வந்து விடுதலை பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது, டைரக்டர் வெற்றிமாறனுடையது. ஸோ நீங்கள் எத்தனை பேர் வந்து விடுதலை பார்ட் 2 படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து அந்த படத்துக்காக ரொம்பவே வெயிட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 2024 ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக மாறத்துக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம், விடுதலை பார்ட் 2. ஸோ ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் விடுதலை பார்ட் 2 பிகாஸ் ஐ ஆம் பிக் ஃபேன் ஆஃப் வெற்றிமாறன். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நான் நிறைய வீடியோஸை சொல்லியிருக்கேன் எனக்கு வெற்றிமாறன்னா ரொம்ப பிடிக்கும்னுட்டு. ஸோ நீங்கள் எத்தனை பேர் விடுதலை பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீக்கோடைய சனிக்கிழமை சினிமா கதைகள் எபிசோட். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த செக்மெண்ட் எப்படி இருக்குது அன்னிட்டு. ஏன்னா ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி நான் இந்த செக்மெண்ட்டில் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ரொம்ப மாதத்துக்கு கழிச்சு இன்னைக்கு வந்து இந்த செக்மெண்ட்டில் இந்த ஒரு எபிசோட். ஸோ இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இல்லைனா ஏதாச்சும் கமெண்ட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக வேறு ஏதாச்சும் சினிமா நியூஸ் தெரிஞ்சிருந்தால் அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா நிறைய செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.